ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் 5 கிச்சன் டிப்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கடையிலேருந்து வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்தோடனையும் சால்ட் வாட்டரில் 5 மினிட்ஸ் டிப் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்கன்னா 2லேருந்து 3 டேஸ் வரைக்கும் ஸ்பாயில் ஆகாது. ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய நீட் இருக்காது. அண்ட் கீரை வாங்கிட்டு வந்தோடனையும் ஒரு பவுலில் தண்ணி ஊற்றி அந்த அடிப்பகுதி அதில் வச்சிட்டிங்கன்னா 1 டே ஃபுல்லாக அதே ஃப்ரெஷ்னஸோடு இருக்கும். டிப் நம்பர் 2, பருப்பு குக்கரில் போடும்போது பொங்கி வந்துடும் மேலே. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு டீஸ்பூன் கேஸ்டர் ஆயில் ஊற்றுனீங்கன்னா பொங்கி வராது. அண்ட் டிப் நம்பர் 3, எக்கெல்லாம் பாயில் பண்ணும்போது கொஞ்சம் சால்ட் அதில் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அந்த உளிக்கும் போது ரொம்ப ஈஸியாக உளிச்சு எடுத்துடலாம். அண்ட் டிப் நம்பர் 4, வாழைத்தண்டு வாழைப்பூவெல்லாம் வாங்கி வச்சுருந்தோன்னா அது மார்னிங் க்ளீன் பண்ண லேட் ஆகும். நைட்டே க்ளீன் பண்ணி அரிசி கழுவின தண்ணியில் போட்டு வச்சிட்டோன்னா அதே ஃப்ரெஷ்னஸோடு இருக்கும். வாழைத்தண்டை க்ளீன் பண்ணும்போது அதுலேருந்து வர அந்த நூல் நூலாக இருக்கிறத எடுத்து வச்சிங்கன்னா அதை திரியாக திரிச்சிட்டு நம்ம விளக்குக்கு போடலாம். அது ரொம்ப பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.